அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு நாள் வீட்டிலே படுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி படுத்துக் கொண்டிருக்கும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்குள்ளே வருகிறார்கள். வீட்டுக்குள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை அப்படித்தான் முதலிலே பார்க்கிறார்கள். சட்டன தூதருடைய வீட்டுக்குள் யாரும் செல்லக்கூடாது, அனுமதி இல்லாமல். ஒரு பிரச்சனையை முன்னிட்டு அந்த பிரச்சனையை பேசுவதற்காக தூதரிடம் அனுமதி வாங்கி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வீட்டை முதலில் பார்க்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். முஸ்லிமிலே 2947வது செய்தி. முதலில் அந்த வீட்டை பார்க்கிறார்கள். வீட்டை பார்க்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தலைக்கு மேல் ஒரு தண்ணீர் பை தொங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்டிலினுடைய அந்த கயிறுடைய தழும்பு முதுகை அமர்த்தி கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்த்திக் கொண்டிருந்த போர்வை அவருக்கு மேலே இருக்கிறது. வீட்டிலே வேறு எந்த பொருளும் இல்லை, எந்த பொருளும் வீட்டிலே இல்லை. உமர் அவர்கள் சொல்கிறார்கள், ஆல ஃபபதர்த ஐனா, பார்த்த உடனே என்னுடைய கண்கள் எல்லாம் கலங்கி விட்டது, என்னுடைய கண்கள் எல்லாம் குளமாகி விட்டது. நான் பார்த்த உடனே கண்கள் எல்லாம் குளமாகி எனது தொண்டை இறுக்கமாகி அழுகுற சப்தம் வெளியே வந்தது. கால யா உப்கீக யா இப்னுல் ஹத்தாப். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழித்துவிட்டு கேட்டார்கள், இப்னுல் ஹத்தாபே ஏன் அழுகிறீர்கள்? குல்து யா நபி அல்லாஹ் வமா லீ லா அப்கி. அல்லாஹ்வுடைய தூதரே, எப்படி என்னால் அழாமல் இருக்க முடியும்? அவருடைய பதில பாருங்க, எப்படி என்னால் அழாமல் இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய ரசூலே, எப்படி என்னால் அழாமல் முடிக்க முடியும்? வஹாதல் ஹஸீரு கத் அஸ்ஸர ஃபீ ஜன்பிக. முதுகிலே அந்த கயிறுடைய தழும்பு படியாமல் இருக்க ஒரு போர்வை கூட உங்களுக்கு இல்லையா யா ரசூலல்லாஹ்? என்ன வாழ்க்கை யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய ரசூலே, ஒரு போர்வை கூட இல்லையா? வஹாதிஹி இஸானத்துக லா அரா ஃபீஹா இல்லா மா அரா. நான் பார்க்கிற பொருள் மட்டும்தான் இந்த வீட்டில் உண்டுமா? வேறு பொருளே உங்களுக்கு இல்லையா யா ரசூலல்லாஹ்?